பிறந்தநாள் கேக்கில் மெழுகுவர்த்தி ஊதுவதன் ரகசியம் என்ன தெரியுமா? ஆச்சரியமூட்டும் கிரேக்க வரலாறு. பிறந்தநாள் என்றாலே பிறந்தநாள் கேக், மெழுகுவர்த்தி பலருக்கு நினைவிற்கு வருகின்றன. ஆனால் பிறந்த நாளில் மெழுகுவர்த்தி ஊதுவதற்கான காரணம் பலருக்கும் தெரியாது. இது பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. இதன் பின்னணி என்ன என்பதை இன்று தெரிந்து கொள்வோம். பிறந்த நாளில் கேக் வெட்டும் பாரம்பரியம் ஜெர்மனியில் இடைக்காலத்தில் உருவானது என வரலாறு கூறுகின்றது. இந்த கொண்டாட்டம் கிண்டர்ஃபெஸ்ட் என அழைக்கப்படுகின்றது. முழு பிறந்த நாள் கேக்குகளை பயன்படுத்திய முதல் நாடு ஜெர்மனிதான். மெழுகுவர்த்திகளை முதலில் பயன்படுத்தியவர்கள் கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் அண்டமிஸ் என்ற தெய்வத்தை வணங்கினர். அந்த தெய்வ வழிபாட்டின் போது வட்ட கேக்கில் மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபட்டனர். கிரேக்கர்கள் செய்த கேக் வட்டமாகவும் சந்திர வடிவமாகவும் இருந்தன. மெழுகுவர்த்தியிலிருந்து வரும் ஒளி சந்திரனின் ஒளியின் அடையாளம் என வரலாறு கூறுகின்றது. அங்கு பிரார்த்தனை செய்த பின் மெழுகுவர்த்தி அணைக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. மேலும் மெழுகுவர்த்தி அணைத்த பின் வரும் புகையை கிரேக்கர்கள் புனிதமாக கருதினர். ஏனென்றால் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் எந்த ஆசைகளும் புகையின் மூலம் தங்கள் தெய்வத்தை சென்றடைந்து அவர்களது விருப்பம் நிறைவேறும் என நம்பினர். எனவே பிறந்த நாளில் கேக் வெட்டிய பின் மெழுகுவர்த்தி ஊதும் கலாச்சாரம் பரவியது.